ஜெய் ஸ்ரீராம். மகாபாரதத்துல மாவீரன் அர்ஜுனன் கிட்ட பகவான் கிருஷ்ணர் சொல்றாருங்க, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நான் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 26. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்துல நடந்து முடிஞ்சது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் எனக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களையுமே என்னால அறிஞ்சுக்க முடியும். ஆனா என்னை அறிந்தவர்கள் இங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்ப கடவுளை உணர்ந்தவர்கள் யாருமே இல்லையா? அத அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஸ்லோகம் 26ல சொன்ன மாதிரிங்க, கடவுளை யாரால உணர முடியும், கிருஷ்ணரை யாரால உணர முடியும் அப்படிங்கறத நான் இந்த ஸ்லோகத்துல சொல்றேங்க. ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயலலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறார். பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 3. போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி என்னால இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களையும் உணர முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க. நடந்து முடிந்தவை, நடக்கிறவை, நடக்க போறவை எல்லாத்தையும் என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க நம்ம இந்த உடல், இந்த ஜட உடல் அப்படிங்கிறது அழியக்கூடிய ஒரு உடல். அதனால நம்மளால முன்னாடி என்ன நடந்தது, போன பிறவி, அடுத்த இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நம்மளால உணர முடியுங்க. ஆனா கடவுளை யாரால உணர முடியும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்கிறாரு. ஆயிரம் மனிதர்கள்ல யாரேனும் ஒருவர் தான் கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். அதுலயும் பக்குவம் அடைந்தவன் மட்டும்தான் என்னை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம எல்லாருனாலையும் அந்த அளவுக்கு கடவுளை உணர முடியல அப்படின்னாலும் இந்த பிறவியில் நம்ம மனதுக்குள்ள, நம்ம நெஞ்சுக்குள்ள கடவுளை நிறுத்தி நமக்கு அறிந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் இந்த பிறவியை நல்லபடியாக கொண்டு போகணும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பயணத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த பாதையை நம்மளே சுத்தம் செய்து கொண்டு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம மனசுக்குள்ள கடவுளை நிறுத்தி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும். ஜெய் ஸ்ரீராம்.